ஐயா விஜய்க்கு சிவாஜி ஆதரவா நம்ம சொல்லுங்க. பேசுறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்ன சட்டசபையில விட்டா கைது அனுப்பலாம் நடக்கும் போல தெரியுது. விட்டா நடந்துரும் போல் இருக்கு. இது என்னய்யா மன்னராட்சி நடத்துறாங்க, இவங்க என்ன அமைதியா அப்படியே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு? சொல்லுங்க. ம், ஏதோ இப்ப புதுசா கொஞ்சம் வந்திருக்காங்க, இவங்க கொஞ்சம் ஊழல் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் தெரியுது. ம். ஆனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணுமே. ஊழல் பண்ணாம இருந்து தொலைஞ்சா மட்டும் போதுமா? மக்கள் இன்னைக்கு எத்தனை ஐயா பேர் கஷ்டப்படுறான், குடிக்க ஊழல் கஞ்சிலாம் வேறு பேர் பண்ணாம இருக்கான். இருந்தாலே நல்லது வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. எவ்வளவு மக்கள் வந்து நோய் நொடியில அவதிப்பட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண முடியாம எவ்வளவு பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஏங்கிட்டு இருக்கான். அவனுக்கு உதவி பண்ணு. கிராமந்தோறும் போய்க்க, போய் பாரு. குழுங்கிற பேர்ல பிள்ளைங்க கடனை வாங்கி வச்சு அவது சோறு திங்குதோ இல்லையோ, கஞ்சி குடிக்குதோ இல்லையோ, வேலை செஞ்சு அந்த கடனை கட்டுறது கூட முடியல. அப்படிதான் இருக்குது மக்கள். அப்புறம் என்னத்தை கிழிக்க போறாங்க? இது நான் சொன்ன புரிஞ்சுடுங்க ஐயா. பகவானே சொல்லிட்டான், இந்த கலியுகம் அழியிற நாள்ல, கலியுகம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்குமா. சாமியே சொல்றான், சங்க கூட்டம் இல்ல ஏடா, சரச கூட்டம் இக்கலியில் கொம்பன் புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்கலியில். சாமி சொல்றான், சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம் இக்கலியில். சட்டசபையா அடிச்சுக்கிறான். அப்படியே துதி, தனி மனித துதி பாடல் நடக்குது அங்க. டேபிள் அப்படியே டொக்கு 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 அடிச்சுக்கிறாங்க. என்ன இவங்கெல்லாம் ராஜராஜ சோழனா? நான் கேக்குறேன். நீங்கெல்லாம் மக்களோட வேலைக்காரங்க. என்னமோ இவங்களுக்கு அப்படியே தலையில கிரீடத்தை தூக்கி வச்ச மாதிரி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான். பதவி எம்எல்ஏ ஆனவனே, மந்திரி ஆனவனே. என்னையா எப்படியா உருப்பட நாடு? நீ மக்களோட வேலைக்காரன். நீ மக்களுடைய வரி பணத்துல தான் உனக்கு சம்பளம் கிடைக்குது. அதை எவனா உணர்றானா? சொல்லுங்க. பதவி வந்து திமிரு, அகங்காரம், தற்பெருமை எல்லாம் வந்துருது. பகவானே சொல்றான், இவனுக்கு இப்படிதான் இருப்பான். இறைவனே சொல்றாயா, ஆசா பாசச தைர் பக்தாக காம குரோத பராயணக ஈகந்தே காம போகாத மணியணியாத சஞ்சயான். கலியுகம் அழிகிற நாள்ல வரையிலையும் நல்லவன் ஆட்சி பிடிக்க முடியாது, நல்லவன் ஆட்சி கட்டல உட்கார மாட்டான். இவனுங்களுக்கு பதவி வந்தோடனே ஆடுவான், ஆடம்பரம், தற்பெருமை, மதம், இதுலதான் தெரிவானுங்களாம். அது மட்டும் இல்ல, சாமியே சொல்றான், ஆசைகளாகிய நூற்றுக்கணக்கான கயிர்களால் பிணைக்கப்பட்டவர்களாக ஆசையையும் சினத்தையுமே பற்று கோடாக கொண்டு சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான முறையில் இவர்கள் செல்வத்தை திரட்டுவார்களுங்க. இறைவன் சொல்றாங்க. அப்புறம் எப்படி என்ன வந்தனே உங்களை தூக்கி உங்களை காப்பாத்திடுவான், நீ ஓட்டு போட்டோன்னு உனக்கு காப்பாத்திடுவானா? என்னையா இவனுக்கு? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க பிழைக்கணும் தான் பார்ப்பான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் அப்போலோவில் படுத்துக்கிடுவான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, பேரன் பேத்தி எல்லாம் போயிடும். அப்போலோவில் போய் அழகா படுத்துக்குவாங்க. அங்க காலுக்கு ஒரு மருத்துவர், கைக்கு ஒரு மருத்துவர், மூக்குக்கு ஒரு மருத்துவர், தொண்டைக்கு ஒரு மருத்துவர், எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணுவான். ஆனா ஓட்டு போட்ட நீ தர்மாசுபத்திரியில அப்படியே அட்டையை வச்சுக்கிட்டு நாய் மாதிரி வழியில அப்படியே துடி 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 துடிச்சு நிக்க வேண்டியிருக்கு. என்னையா இது? இது கலியுகம் அழிகிற வரைக்கும் உருப்படாது. சாமி சொன்னா, சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டங்களே. அன்னைக்கு அரசபை எப்படி இருந்துச்சான்? மன்னர்கள் வந்தான்னு வச்சுக்கோ, ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குமா. புலவர்கள் இருந்திருக்கான், ஞானிகள் இருந்திருக்கான், நல்லவர்கள் இருந்திருக்கான். இன்னைக்கு அப்படியா இருக்குது? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்குதா? சட்டச்சபையே சட்டை கிழிச்சுக்கிறாங்க. விட்டா சேரத்துக்கு போட்டு அடிச்சு மண்டை உடைச்சுக்கிடுவான் போல. இவன் அவனை குறை சொல்றான், அவன் இவனை குறை சொல்றான், இவன் அவனை காரி துப்புறான், அவன் இவனை காரி துப்புறான். என்னையா நடத்துறீங்க? என்னையா பண்றீங்க? சீரழிக்கிறான் நாட்டை. கஷ்டமா இருக்குங்க. என்னையா இது? இப்படியா ஆட்சி பண்ணணும்? இதுக்கு அவனுக்கு மக்கள் ஓட்டு போட்டான்னு சொல்லு. இவங்கெல்லாம் மக்களோட வேலைக்காரன். இவன் பதவி வந்து ஆணவம் வந்துருது. அதான் சாமியே பகவானே சொல்றான், இந்த கலியுகத்துல நல்லவன் ஆள முடியாது, கலியுகம் அழிகிற வரைக்கும் கெட்டவன் தான் ஆழ்வான். சாமியே சொல்றான், சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகள் கற்றோரே ஆகிடினும் கண்டறிவன் போனி என்பான். முள்முருங்கை பூவும் இருக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணுவது போல் மணிக்கிற பகவான் சொல்றான். சற்றாலை வாழ்வு, கொஞ்சம் வாழ்வு அற்ப புயல்களுக்கு வந்தா ஐயோ அவனு ஆட்டம் தாங்க முடியாது, ஆடுவானுங்களாம். அதே போல முள்முருங்கை பூ முனுக்கு 3 நாளை, முள்முருக பூ 3 நாள் பளபளன்னு 4 நாள் கருகி கீழே விழுந்துருமா. அது போல இவருடைய வாழ்வு இருக்கும், இவருடைய ஆட்சி இருக்கும். அன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் நான் தான் நிரந்தரம்னாரு. இன்னைக்கு எங்க போயிருக்காரு? சின்னப்பா ஒரு எப்படி சொல்றது, பெரிய மந்திரி ஜாம்பான்னு சொன்னவங்க எல்லாம் சின்ன பையன் தோக்கடிச்சிட்டாங்க, சின்ன சின்ன ஆளுக தோக்கடிச்சிட்டான். அதுதான் கர்மா, அதுதான் ஆணவத்துல ஆடக்கூடாது. அதான் இறைவன் சொன்னான், 3 நாள் தாண்டா முள்முருகை பூ மினுங்கும். அது போல இவருடைய வாழ்வு இருக்கும் நடந்தா. அதனால சரி, இவங்க இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் விட்டு போடிங்க பாப்போம். ஏன்னா இந்த இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் தெரியுது. ஊழல் பண்ணாம இருந்து என்ன பலன்? மக்களுக்கு நல்லது செய்ய. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம நோய் ஆபரேஷன் பேர்ல தனியார் மருத்துவமனையில கொள்ளை அடிக்கிறான். ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுங்க. ஏன் நீ இந்த சாதாரண கூலி தொழிலாளி ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட மீட்டருக்கு மேல வாங்க கூடாதுன்னு சட்டம் போடுற? ஏன் இதுக்கு ஒரு சட்டம் போடுங்கடா. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஏழை பழை பிள்ளைகள். இதுக்கு போட மாட்டான். அவன் சொல்றதான் ரேட்டு. இந்த என்னையா பண்றானுங்க? மன்னராட்சியில அன்ன உணவை தகங்களி கூட என்னிடமும் பிச்சைக்கிட்டு வரவழி இருக்குங்க. எங்கும் தர்ம வைத்தியம், கல்வி இலவசம், மருத்துவ இலவசம் அழகா பண்ணிருக்கான். சொர்ணம் அளித்து சொகுசு பண்ணி இருப்பாருங்க. தங்கத்தை தானமா கொடுத்துருக்காயா. தங்கத்தை பிச்சை கிடைக்கிற தங்கத்தை தானமா தருவான். இப்ப நான் ஏகபரா குரூப் உங்க வாசல் திருவோடு எடுத்து நிக்கிறேன் வச்சுக்கோங்க. நான் ஒரு பிச்சைக்கார பைய, ஒரு ஜன்னியாசின்னு வச்சுக்கோங்க.
நான் வந்து ஒரு திருவோடு எடுத்துட்டு வரேன், நான் சன்னியாசி தான். நான் வந்து ஒரு பிச்சை திருவோடு எடுத்துட்டு வந்து உங்க வாசல் வந்து நிக்கிறேன், ஏகப்பரா குரு பிச்சை எங்க அப்பன் பேர சொல்லி பிச்சை கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு பிச்சை போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எவனோ ஒரு திருட்டு பையன் வந்துட்டோம்னு துரத்துவீங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல, தங்கத்தை தானமா கொடுப்பானா, தங்கத்தை. அதான் சொல்றான் பாருங்க, பாதையிலே பார்ப்போருக்கு பைம்பொன் அளிப்பாரு. ரோட்ல போறவன கூட்டு தங்கத்தை தானமா கொடுத்துருக்கான். அவ்வளவு செழிப்பா இருந்த என்னுடைய நாடு இது, என்னுடைய தேசம், என்னுடைய பாரத தேசம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு காதுல கிடக்குற கம்மல், மூக்குத்தி, பச்சை பிள்ளைங்க கிடக்குற கால கிடக்குற கொலுசு வரைக்கும் கூட அடமான வைக்குது என் பிள்ளைங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு. ஐயோ என்னையா நாடு, என்னடா ஆட்சி பண்ணி தொலைறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாடா, நாசமா போயிருவீங்கடா. நான் சொல்லல, சிவன் சொல்றான், மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேரும். டே, இந்த பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும்டா. உடல் தாண்டா அழியுது, ஆத்மா அழியாது. உலகமே அழிஞ்சாலும் ஒண்ணு உடல்ல இருக்க ஆத்மா அழியாது. ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு, இறைவன் சொல்றான். இவனுக்கெல்லாம் தப்ப முடியுமா? சொல்லுங்க. இறை கூலி தானம் இட்டு கொடுத்தவருக்கு தரை மீது நன்றாய் தலைத்திருக்க வைக்காட்டால் உன்னுடைய கோட்டை குஞ்சன் வழிந்து உன்னை வலிய கருமம் சுட்டுமாடாங்க. படுபாவிகளே, இறைவன் சொல்றான்டா, இறை கூலி தானம்னா இறைனா வரி. நீ எதுக்கு எடுத்தாலும் வரி போடுற. சாதாரண ஒரு கிலோ அரிசி வாங்கினா அதுக்கு வரி போட்டிருக்க, எல்லாம் மறைமுக வரி இருக்கு. அப்போ ஏழைபாளிகள் உழைக்கக்கூடிய உழைப்பு நீ உறிஞ்சு குடிக்கிறீங்கடா. இந்த வரி கொடுக்குற வரி கட்டுற பிள்ளைகளுக்கு நீ நல்ல செய்யலைன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன வருமா? இவன் எவனா நடந்துக்கோ, இறைவன் சொல்றான். இந்த படுபாவிகளுக்கு என்ன கிடைக்குமா? இறப்புக்கு அப்புறம் நரகத்துல மீளா நரகமா. ஐயோ, நரகத்துல என்னுடைய ஆத்மாவில புழு கொஞ்சுமா. அப்பேற்பட்ட நரகத்துல சுவாமி தள்ளுவேங்கிறா இந்த கும்பல், அந்த ஆட்சியாளர்களை. மனிதர்கள் சாதாரண பாமர மக்கள் மோட்சத்துக்கு போயிருவான், அவனுக்கு விடுதலை. ஆனா அந்த படுவாயுடைய ஆத்மா விடுதலை அடையாது, நரகத்தை அடையும். மீண்டும் பிறப்புக்குரிய மண்ணுலகளை ரஜசி பள்ளியும் கத்தோ கரம்சி ஜாதிய ததா பிள்ளைங்க தமசி யோடிசி மூடைசி ஜாதி 84 லட்சம் பிறகு கொடுத்து கொள்ளு 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 கொள்ளுவேங்கிற அந்த ஆட்சியாளர்கள். இவனுங்களை விவரம் தெரியாம இருக்கான். என்னமோ ஒரு 5 வருஷம் பதவி கிடைச்சிட்டு நல்லா அனுபவிப்பு நினைக்கிறானே. மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தாண்டா இறைவன் ஒண்ணு அங்க வச்சிருக்கான். சாமியை சொல்றான், காப்பு கட்டி வைத்த மகன் கனப்பவிசி எண்ணுகிறான், மாயன் நான் இருக்கவன் மனம் போல நடக்கின்றான், அவன் பட்டம்பரி போகுதடா அவர்களை பார சிறை வைத்துட்டு என்னுடைய ஆத்மா நரகத்தோடு சேர வச்சிருவான். எவ்வளவு நாள் அந்த வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்குன்னு நான் பேசிட்டு இருக்கேன், எப்ப என் கணக்கு முடியும் தெரியுமா? இல்ல உங்க கணக்கு முடியும் தெரியுமா? எல்லா மனிதர்களும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கும். சுவாமி எப்ப கூப்பிடான்னு தெரியாது. பகவானே சொல்றான், நடந்தால் அறிவார் நடக்கும் முன் ஒரு அறியார் விஞ்சே. முட்டாள்களே, உன்னுடைய இறப்பு என் கையில இருக்கா, உன்னை எப்ப உன்னை தூக்கணும்னு எனக்கு தெரியும். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கா. இதுல பிஎம் சிஎம் யாருமே எல்லாருமே அடக்கம் தான். யாரை எப்ப கூப்பிடான்னு தெரியாது. அப்போ உனக்கு கொடுத்த வாய்ப்பு, நீ மக்களுக்கு நல்லது செய். அதுக்குதான் இறைவன் உனக்கு ஆள்கிட்ட பவிச கொடுத்துருக்கான். இதை விட்டுட்டு இவனுக்கு ஆணவம் அகங்காரம் திமிரல ஆடுறான்னு வச்சுக்கோ, பண்ணுவலா உங்களுக்கு சங்குதான். எங்க நரகத்தினுடைய ஆத்மாவுக்கு உன் உடலை ஒண்ணும் பண்ண முடியாது. உடல் தான், நீ தான் உடல் அதிகாரம் இருக்க, உன்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இறைவன் உன் நாள் வரும்போது காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டி தொடுகள் எவன் உன் நாள் வரும் கூடுவான். நீ செஞ்ச பாவ மூட்டை அத்தனையும் பின்னாடி வரும். அப்படி எப்படிதான் தப்பிப்பீங்க? ஆனால் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் இது கிடைச்ச அரிய வாய்ப்பு. பிள்ளைகளே, நீங்க வந்து என்ன எதுக்கு பிறந்தோம் ஏன் வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த வாழ்க்கை வந்து மோட்சத்தை அடைவதற்கு தான் மனித பிறப்பு. அதனால உங்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு நல்லது செய்யுங்க, மோட்சத்தை அடைவீங்க. அதை விட்டுட்டு சும்மா வெந்தது திம்ப இது வந்தா சாவும், செத்தக்கு அப்புறம் முடிஞ்சு போயிரு நினைச்சிட்டு இருக்கீங்க. அடே பாவிகளே, செத்தக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது. சுவாமி சொல்றான் பாருங்க, மேலும் எய்யாத சமய மதுள் இருக்குதடா ஆளி பூழு வையகத்தில் பொய்களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டு. மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி பூளுக்கு இறையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எரிந்து விட்டேன், கனகவழி துரத்து விட்டேன், வாழும் பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையர்த்தவர்களை பார சிறை வைக்கிறேன். முட்டாள்களை, நரகத்தினுடைய ஆத்மாவுக்கு சொல்றான்டா இறைவன், உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு பாரு. நரகத்தோட ஏடு இது, பூலோக ஏடு கிடையாது. உன் ஆத்மாவுக்கு என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்க நான் சொல்றேன். ஆட்சியாளர் எம்எல்ஏ வேறு யாரோட இருந்துக்கோ, மந்திரியார் யாரோட இருந்துக்கோ, உன் தண்டனை உனக்கு இப்படி இருக்கு. அதனால இறைவனை தேடிக்கோ. ஐயோ நல்லா கேளுங்க, நாம பிறந்ததே 7 பிறவி தான் மனித பிறப்பு. இது 7வது பிறவியா கூட இருக்கலாம். இந்த வாய்ப்பை விட்டுட்டோம். புழு விலங்கு பறவை 84 லட்சம் பிறவி எடுத்து சாவும் இந்த ஆத்மா. பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. அதனால இவனு சட்டசபையில சண்டை போட்டா என்ன, எங்க சண்டை போட்டு தொலைஞ்சா எனக்கு என்னையா? எப்ப சிவன் கூப்பிட்டாலும் நான் பாட்டுக்கு என் போயிட்டு இருப்பேன் எங்க அப்பா என் உலகத்துக்கு. நம்ம மோட்ச வீட்டுக்கு போறதுக்கு வழியை தேடுவோம். இது வேண்டாம், இன்னைக்கு ஒண்ணு வேண்டாங்க. சாதாரண இப்ப இறைவனே சொல்றான், கலியுகத்துல என்ன இருக்குமா? சாமி சொல்றான், மெத்த பூமி எந்த மக்கள் உற்ற பித்தலை வித்து வீட்டையும் விக்கலாச்சே சிவனே ஐயா, கலியுகம் தண்ணிலே தேடியே போட்ட நகை கலந்தோடி போக கண்டேன் சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், கலியுகத்துல என் பிள்ளைகள் சாதுக்கள் நல்ல பிள்ளைகளுடைய நிலைமை என்ன எப்படி இருக்குமா? வீடு கடன் காட்சி தாங்க முடியாம வீடு வாசல வித்துட்டு போயிருவானா? இருக்கா இல்லையா? உங்க நிலைமை இப்ப அந்த நிலைமை தானே இருக்கு ஐயா. ஏன் சொல்ல முடியாம இருக்குது? அததான் சொல்றேன். இப்படி உங்களை போய் எத்தனை கோடி பேர் இருக்கான் கடன் காட்சி தாங்க முடியாம பிள்ளைங்க வீடு வாசல வித்துருவானா? அது மட்டும் இல்லாம
கலியுகம் தண்ணியிலே தேடிய போட்ட நகை கலந்தோடி போகுகின்ற சிவனே. மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான், சிவன்ட்ட மகாவிஷ்ணு உரையாடுறான். சிவனே, கலியுகம் அழிகிற நாள்ல என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் 1 பவுன் 2 பவுன் சேர்த்த நகைகளை வறுமை தாங்க முடியாம கடன் தாங்க வித்துருவாங்களாம். நீ இருக்கா இல்லையா? இது இறைவன் சொன்ன இந்த படுபாவிகளுடைய ஆட்சியில் எப்படி நடக்கும்னு சொன்னா. இதுல வேற மோடி சாதிச்சுட்டார், அப்படியே வளர்ச்சியை நிறுத்திட்டார். நானும் 15 வருஷமா எங்க ஐயா மோடி மோடின்னு கத்துனேன். என்னத்த பண்ணிட்டாரு? எவன் வாழ்க்கைய மாறிச்சு? வரிக்கு மேல வரியை போட்டு வாங்கி நாட்டை வளர்த்தா போதுமா? வீடும் வளரணும் ஐயா. வீட்டுல குடிக்க கஞ்சி இல்லாம நாடு மட்டும் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? வரி போட்டு ஆட்சி பண்றது ஆட்சியா? என் மண்ணை இப்படியா பண்ணான்னு சொல்லு. 12 ஆண்டு பரிவாய் இறை இருத்தல் 12 ஆண்டு பொறுத்து இறை தாரு பண்ணுவான். என் மண்ணை சோழ மண்ணை சேர சோழ பாண்டியர்கள் எப்படி ஆண்டான்? 12 வருஷம் வரி கட்டலாம் விட்டுருவான். உன்னால முடியல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு கொடுத்த வரிதாப்பா அப்படின்னு வச்சிருக்க, அப்படின்னு ஆட்சி பண்ணிருக்கான். அது ஆட்சி இன்னைக்கு இருக்குதா சொல்லுங்க? வரிக்கு மேல வரி வாங்குற. சரி, அப்ப கடல் இருக்கவங்களுக்கு கடனாட ஒரு பிரஜைய மனிதர்களை இறைவன் யார்கிட்ட ஒப்படைக்கிறான்? ஒரு அரசரை நம்பிதான் ஒப்படைக்கிறான். அந்த அரசர்கள் மனிதர்களுக்கு வரி கட்டுற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தார்களானால் அவர்களுக்கு நரகத்தில் அவ்வளவு பெரிய தண்டனை இருக்கு. இன்னைக்கு 1000 கோடி பங்களா வச்சிருப்ப, அதே 1000 கோடி பங்களா முன்னாடி உடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் ஒரு தெருநாய் வயிற்றுல பிறந்து சாக்கடை ஓரம் தெரியும் லோனு. அதே வீட்டுல இருந்த ஓனர் தான் அந்த சாக்கடை முன்னாடி நாயா தெரியுமா? இதுதான்டா கர்மா. அனிஷ்டம் இஷ்டம் திரிவிதம் கர்மனக பௌத்தியாக சனியாசம் முடிஞ்சு போச்சு. தான தர்மம் செய்யுங்க, பெரிய புண்ணியம் உங்களுக்கு. நீ இறப்புக்கு அப்புறம் என்ன வருது? நீ செய்யற தான தர்மம் தான் பின்னாடி வரும், உன் பாவம் வரும். நீ தான தர்மம் செஞ்சிருந்தா உன் பாவம் மன்னிக்க கூட. சாமியா தான் சொல்றான், சித்தனே சொல்றான். ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கை வந்து நிற்குமோ, ஓடிட்டு பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரைகள் தர்மம் வந்து நிற்குமேங்க. டே, செத்ததுக்கு அப்புறம் ஆத்மா பின்னாடி தர்மம் தாண்டா வரும். டே, நீ வச்சிருக்க 1000 கோடி பங்களா லட்சம் கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்களே பாவிகளை, இது வருமாடா? முட்டாளிகளை ஏழைகளுக்கு கொடுங்கடா, பெரிய புண்ணியடா. ஏழைகளுக்கு பிரிச்சு கொடு, பெரிய புண்ணியம். அதை விட்டுட்டு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, கிழிக்க முடியாது நினைச்சா எல்லாத்தையும் கிழிக்கிறது. எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான், காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் யமன். அவன் வந்து உன்னை கூட்டு போவான். அப்போ இருக்க உனக்கு அடி கொள்ளுவான். ஆத்மா உடலுக்கு எரிஞ்சிடும்டா, உடல் எரிஞ்சு போயிடும், ஆத்மா அடியாது. அதை கொண்டு போய் கொள்ளுவான். யமனும் அவன் தான், சிவனும் அவன் தான். நீ யமன் பிடியில தப்புனால எங்க அப்பா சிவன் பிடியில நீ தப்பவே முடியாது. அதனால நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கான், பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல செய்யணும் வழியை பாருங்க. அதை செய்யலைன்னா அப்புறம் நரகத்துல என்னென்ன செக்ஷன் இருக்குங்கிற வரைக்கும் நான் சொல்றேன். பகவான் சொல்றான், நான் சொல்றேன். அதனால சாமியை சொல்றான், என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பரிசுதானே. இன்னைக்கு கூலி வேலை செய்யற பிள்ளைங்க, கட்டட வேலை செய்யற பிள்ளைங்க, இன்னைக்கு நியாயமா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் மோட்சத்துக்கு போயிடும். ஆனா அந்த படுபாவிகளுக்கு என்னவா சொன்ன சொல்றான், நரக சீல் கூட்டில் அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள், கொஞ்சம் புழு நெளிற இடத்துல அப்படி ஆத்மாவை தூக்கி போடுவேன், கடி 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 ஆக்கினை உணர்வான். அதான் உண்மை. டே, உடல் தாண்டா அழியுது, ஆத்மா அழியாதுடா. உலகம் மேல பாவிகளா 70 வயசாயிட்டு மிஞ்சி 10 வருஷம் உயிரோட இருப்பானுங்க, ஞானமே இல்ல. புழு விலங்கு பறவைன்னு வந்துருவீங்கடா, திருந்துங்கடா. நான் சொல்ல, சிவன் சொல்றான்டா. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலையா, நீ நல்லதுக்கு நான் சொல்றேன். அப்பா சிவன் சொல்றான், பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே திருமகனே. பெற்றோர்கள் ஞானம் பெற்ற பிள்ளைகள் இந்த வார்த்தையை கண்டு கொள்ளும், சிவவிட்டு அடையும், மோட்சம் அடையும், பிறவநிலைக்கு போயிடும். ஆனா புரிஞ்சுக்க, இந்த பாவிகள் எவனும் தப்ப முடியாது. அதனால இறைவன் சொல்லிட்டான், கலியுகம் அழிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். தர்மயுகம் சீக்கிரத்துல வரும், கலியுகம் எப்ப வேணாலும் அழியும். எப்படா இந்த உலகத்தை அழிக்கலாம் இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான். சாமியே சொல்றான், கை தொட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ களிய நிற்பதெல்லாம் சிவனே, வட்ட கிளுகிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் முடிந்துட்டு சிவனங்க. சாமி எம்பெருமா, எங்க அப்பா கையில உடுக்கி 2 ஆட்டாட்டம் அந்த உலக சிருஷ்டி அழிஞ்சு போயிடும். எங்க அப்பனுடைய அளவுல இந்த பூமி ஒரு ஊசி முனைதான், ஒரு சின்ன குண்டு, கோழி குண்டு தான் அந்த பூமி. அதுக்குள்ள இத்தனை சிருஷ்டி வச்சு அவன் நடத்திட்டு இருக்கான். சாமி அதான் சொன்னான், மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் மோக வடிவான உயிர்க்கும் முகச்சையுள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர் தான், ஏகமயமானவர் தான், உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. மோட்சத்துல இருக்க உயிர்க்க எங்க அப்பா சிவந்த அடைக்கலாம், நரகத்துல இருக்க உயிர்க்க எங்க அப்பா சிவந்த அடைக்கலாம், உலகம் முழு இருக்க சிருஷ்டி அத்தனைக்கும் சிவந்த அடைக்கலாம். அதனால சிவத்தை தேடுங்க. இந்த படுவாய் அரசியல்வாதிகள் பண்ணி போய் அழிஞ்சு ஆத்மாவை நாசம் பண்ணிடாதீங்க. மறுமையை தேடுங்க. இம்மை கொஞ்ச நாள், எப்பனாலும் உயிர் போயிருந்த உடல்ல இருந்து எப்பனாலும் அழைப்பு வரும், காத்துரு. மரணங்கிறது விடுதலை, மரணம்ங்கிறது துன்பம் கிடையாது. மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் எல்லோரும் அழிவற்ற ஆத்மாக்கள், உங்களுக்கு அழிவே கிடையாது. எதுக்கு பயப்படுற? அது உடல் தாண்டா அழியுது, உங்களுக்கு ஆத்மா அழிவு அழியாது.
நீ அப்பாட்ட போலாம். அப்பாவுடைய உலகத்துல உடைய ஒளிமயமான அந்த ஒளி உடம்பு, மலஞ்சலம் கழிக்காத ஆத்மா. அவள் அந்த அங்க மலஞ்சலம் கழிக்காத குடிப்பு புசிப்பு கிடையாது அந்த உலகத்துல. அங்க போயிரும் அழகா அப்பா கிட்ட வாழலாம். இந்த உலகத்தை தேடுங்க மக்களே. இது வாழ்க்கை, இது விடுதலை. இந்த புழு கூடு, இந்த உடல், இந்த புழு கூட்டுல இருந்து விடுதலை அடையணும். அதை தேடுங்க. அதை விட்டுட்டு அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கைன்னு மனுஷ பயிலுக்கு மோண்டுட்டு போயிட்டு திரியிறவன வாழ்க்கைன்னு சொன்னீங்கன்னா எப்படிப்பா உருப்படுவீங்க பிள்ளைகளே? நான் சொல்லலப்பா, சிவன் சொல்றான்ப்பா. கடைசி ஏடு படிக்கிறேன், கேட்டுக்குங்க. நல்ல எனக்கு சிவன் ஒருத்தன் தான் கடவுள். முன்னுள்ள ராமர் இருக்கும், மோக வடிவான இருக்குங்க. ஐயோ, இந்த உலகத்துல சிவன் ஒருத்தன் தான் கடவுள். முருகனும் சிவன் தான். நீ எப்படி நினைக்கிற சிவன் அந்த ரூபத்துல வருவான்? எல்லாம் நான் தாங்க சிவம். சிவத்தை விட்டு ஒண்ணும் இல்லப்பா. அதனால மோட்சத்துக்கு வழி சொல்றேன். ஏதோ பைத்தியகாரன் பேசுறேன்னு நினைக்காங்க. இந்த பைத்தியகாரன் சொல்ற சத்திய வார்த்தை, இந்த மெண்டல், இந்த லூசு சொல்றது சத்திய வார்த்தை. இது இந்த உலகத்துக்குள்ள வார்த்தை கிடையாது. மூக்கு ஜுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு ஜுளியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து. சிறை போல் இருமகனே, ஆத்மா ஏடப்பா. உன் நெத்தி புருவத்துல உன்னுடைய ஒளிமயமான ஆத்மா இருக்கு. உன்னுடைய கண்களை மூடி உன்னுடைய பார்வை உனக்குள்ள செலுத்தி ஏகாசரம் ஓமின்ற அந்த ஏகாசரத்தை உத்தரிச்சு உன்னுடைய பார்வை நெத்தி புருவத்துல செலுத்து. நீ யாருங்கிறது உனக்கு புரியும். அப்போ இந்த பைத்தியக்காரன் சொல்றது உனக்கு விளங்கும். இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்முடைய உலகம் இது அல்ல. இது நாம கர்மவினியை துளைக்க வந்தது. இந்த உடல் எடுத்ததே முற்பிறவி செஞ்ச குணம். பாவம் ரஜஸ்தம சாபிபி சத்துவம் போதி பாரத முக்குணங்களின் நுழைவாக நாம போன பிறவிலையும் பாவத்தை செஞ்சு பாவ முட்டை சுமந்து அந்த கர்மாவை அனுபவிக்க இந்த உடல் எடுத்து வந்திருக்கும். இது இன்பம் கிடையாது பிள்ளைகளே. இங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை பிள்ளைகளே. புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே. ஆத்ம வீட்டுக்கு வழியை தேடுங்க பிள்ளைகளே. இந்த பைத்தியக்காரன் சொல்றது கேளுங்க. அதை விட்டுட்டு விஜய் நாம வாழ்க, தளபதி நாம வாழ்க, மனச போய் நாமத்தை சொல்லாதீங்கடா. பாவம் வந்து சேரண்டா. ஒண்ணு அரகரான்னு சொல்லி சிவசிவான்னு சொல்லி சாமியை சொல்றான். அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்ல சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். சிவனே கலியுகம் அழிகிற நல்ல பாவிகள் சிவநாமத்தையும் அறநாமத்தையும் சொல்ல மாட்டான். பாவிகள் வாயில இந்த நாமம் வராது. இந்த நாமத்தை சொல்ற மோட்சத்துக்கு போயிருவானா. இந்த ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த ரெண்டு நாமத்தை சொன்னா நமக்கு பிறப்புங்கிற துன்பத்துல இருந்து கரையேறி மோட்சத்துக்கு போயிரும். நம்ம பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். சர்வதர்மான் பரித்தியச்சிய மாமேகம் சரணாச்சு அகத்தோ சர்வ மோசேசியம் சூசகம் முடிஞ்சு போச்சு. அப்ப சொல்றான், டே செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்து விடுப்பேன். வருந்தாது. எங்க அப்பாவை சரணடைச்சிக்கோ, சிவத்தை தேடிக்கோ, மோட்சம். அதை விட்டுட்டு அவன் நாம வாழ்க்கையோ மோடியாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. விஜயால உன்னை காப்பாற்ற முடியாது. எந்த கொம்பாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. உன்னை காப்பாற்ற முடியும் ஆத்ம விடுதலை கொடுக்க சிவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் முடியும். மரணத்தை பார்த்து பயப்படாத. உனக்கு அழிவே கிடையாது பிள்ளைகளே. யாருக்கும் அழிவு கிடையாது. இந்த உலகத்தை பார்த்த ஜீவராசிக்கு உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. உடலை எந்த கொம்பாலையும் காப்பாற்ற முடியாதுன்னா உன்னை ஆத்மா அழிவற்றது. அந்த ஜோதி ஒளிமயமான அந்த ஆத்மாவை நீ சிவலோகத்துக்கு எடுத்துட்டு போ. பிள்ளைகளை அப்பாவை தேடு. பகவான் என்ன கேட்கிறான்? உன்னை உளுந்து கும்பிடு புரண்டு கும்பிடுன்னு சொல்லல. சுவாமி என்ன சொல்றான்? ஆடுகிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான், மேலதாளோ குறவை தோணி வேண்டாம்கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடுதீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. சாமி சொல்றான், பிள்ளைகளை எனக்கு ஆடு கிடாய் கோழி அறுத்து பலியிட வேண்டாம். எனக்கு கொழுந்துப்பு, சாமி சொல்ற மாதிரி கொழுந்துப்பு மஞ்சனை மலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுது. டே என்ன நீ விழுந்து கும்பிடாண்டா, என்ன புரண்டு கும்பிடாண்டா, என்ன சுத்தி கும்பிடாண்டா. டே பாய் என் குழந்தையே, உன் இதயத்திற்கு அன்பத்தா. செடியில பூக்குற பூ வெள்ளி அந்த குப்பை வெள்ளி என் தலையில கொட்டாத. அன்பு எங்க இருக்கு? நம்ம இதயத்துல தான் இருக்கு. இந்த அன்பத்தான சிவன் கேட்கிறான். சிவன் வேற ஒண்ணும் கேட்கல. இதை கொடுத்தாலே போதையா, நீ மோட்சம் உனக்கு. அப்பேற்பட்ட கருணை கடலையா சிவன். இந்த சிவத்தை தேடி மோட்சத்தை தேடியா. அதை விட்டு சிவநாமத்தை சொல்லு, இல்ல அறநாமத்தை சொல்லு. நீ பெருமாளுடைய நாமத்துனா வைகுண்டம் போவ, சிவநாமத்துல சிவபட்டுக்கு போவ. ரெண்டு தான் உலகத்திலே அழியாது. 14 உலகம் உண்டு. 2 உலகம் அழியாது. சிவலோகம் வைகுண்ட சாஸ்வதம் 2 அழியாது. மற்ற உலகத்துக்கு பிரம்மலத்துக்கு போன விட நீ மீண்டும் பூமியில பிறக்க நேரிடும். சொர்க்கத்துக்கு போற போகங்கள் அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மனுகளை பிறக்கிறான். நரகத்துக்கு போற தன் உண்மைத்து அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மனுலைகள் என்ன பண்றான்? ராஜஸ்தம சாவி பூய சத்தொம்பது எஜந்த சாத்விகா தேவாலய சத்தம் ராஜசா அப்படியே பூதகம் சரி எஜஞ்ச தாமசக்கு நான் முடிச்சுட்டான். புழு விலங்கு பறன் வந்துரு 84 யோனி பிறப்பிடத்துல வருவடாங்கிறான். பிறப்பிட யோனி, அதாவது மனிதர்கள் போய் யோனி நீங்க கெட்டாவது கிடையாது. பிறப்பிடும் 84 லட்சம் பிறப்பிடம் இருக்கு. புழு விலங்கு பறவை ஆடு மாடு கோழி பண்ணின்னு வந்துருவேன். யோ விருட்சம் கூட ஒரு பிறவி தாயா. ஒரு மரத்துல இருக்க ஆத்மா தான் அந்த மனிதனுடைய உடனே இருக்கு. புரிஞ்சுக்கோ. ஆத்மா கூடு மாறிக்கிட்டே இருக்கும். விடுதலை இறப்புக்கார விடுதலைக்கு அப்பாட்ட போலனா. அதனால அப்பாவை தேடிக்கோங்க. அப்பா கருணை கடல். உங்களுக்கு எப்ப வேணாலும்
உங்களை கட்டி பிடிச்சி மோட்சத்துக்கு கூட்டு ஒரு ரெடியா இருக்கா. மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. சாவு எப்ப வந்தாலும் பயப்படாதீங்க. இவன் உடல் தான் சாவு, நம்ம அழிவற்ற ஆத்மா, நமக்கு அழிவே கிடையாது. நம்ம அப்பா கிட்ட தான் போறோம். அப்பா தான் சொன்னா, மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம், தெய்வ சுனை அங்கே உண்டு. என் பிள்ளைகளே, நீ வா, அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி நீ மலஞ்சலம் கழிக்கிற இந்த உடல்ல உன்னை அனுப்ப மாட்டேன். நீ திரும்பி இந்த பூமி துன்பமயமான உலகத்துக்கு நீ போக வேண்டாடா. அப்போ உனக்கு கட்டி பிடிச்சி கொஞ்சம் வாடா என் மகனே, மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களேங்கிறான். சிவன் கூப்பிடுறான்யா. சாமி சொல்றான் பாருங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே பழிபாவம் செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல், முயல் கிடையாது, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல், நல்ல ஆத்மாக்களை நல்ல பிள்ளைகளை நான் அறுவடை பண்ணி என்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போய் வந்தேங்கிறான் சிவம். எமன் கையில சிக்கிறாத, பிறப்புக்கு உள்ளாயிருவ, அப்பா கிட்ட போ, நீ பிறப்புக்குறோம் அப்பா ஒண்ணு கூட்டு போவான். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்க விருப்பம். அதை விட்டுட்டு விஜய் நாமம் வாழ்க மோடி மோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் கதம் தான். சிவசிவான்னு சொல்லு. மனிதர்களை நம்பாதீங்க. என் மனுஷன் எப்ப வேணாலும் மாறிடுவான். எந்த மனுஷனும் நம்பாத. பகவானே சொல்றான், கலியுகத்துல சாமியை சொல்றான், மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலி போட முடியாதுங்க. அதான் களி. அப்புறம் எப்படி என்ன பண்ணுவ? இறைவன் சொல்றான்யா. சரி விட்டுங்க, நமக்கு அரசியல் வேண்டாம். அரசியல 2 கைன்னு மண்ணலி போட்டுட்டு, நம்ம பிறந்ததே இந்த மனித பிறவி 6-7 பிறவி தான். சாமி சொல்ல 6 பிறவி அறிய உன்னை நினையாமல் தூடுமிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அணைத்து வைகுண்ட வீவனுங்கிறான். இப்ப பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு, இது ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது 7வது பிறவியே கூட இருக்கலாம். 6 பிறவில நம்ம பகவானை எங்க அப்பனை திட்டினாலும் கூட இது நமக்கு 7வது பிறவியா இருக்கலாம். இதுல எல்லளவு நினைச்சாலும் கட்டி பிடிச்சி என் மகனே வானு வைகுண்டத்துக்கு கூட்டு போறேங்கிறான், சிவ வீட்டுக்கு கூட்டு போறேங்கிறான். இதை விட என்னையா வேணும் நமக்கு? சொல்லுங்க, இதை விட என்ன வேணும்? பாக்கியம். அதனால இதெல்லாம் கொஞ்ச நாள் வாழ்க்கை. எப்ப வேணாலும் அழைப்பு வரும், எப்போ வேணாலும் சொட்ட கடிக்கிறதா பேசிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. எப்போ வேணாலும் இதே நிற்கும். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள்
இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய.